ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த குவாரண்டைனில் அமேசானில் ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா, இப்போ வந்து ஜொமேட்டோ அமேசான்லாம் நமக்கு பார்சல்ஸ் வரும். பட் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் 50% ஆஃப் பீப்புள் வந்து சானிடைஸ் பண்ண மாட்டீங்க. சானிடைஸ் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கேஜெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வச்ச பேர் வந்து கொரோனா கேஜெட். ஸோ வாங்க நம்ம கொரோனா கேஜெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த கேஜெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபேன் ரெடி பண்ணணும். அந்த ஃபேன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கடையிலாம் போய் வாங்க வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொக்கோ கோலா டின்னு கவர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடிச்சிட்டு காலியாக இருக்கிற டின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டின்னில் வந்து ஒரு நார்மல் சைஸில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டு வந்து நம்ம இப்போ சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்டு தான் நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி ஃபேனாக மாற்ற போகிறோம். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு குட்டி ப்ரொப்பலர் வேணும். அதை வச்சு தான் நம்ம ரிமைனிங் எல்லாமே பண்ண போகிறோம். போட்ட ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து இன்னொரு குட்டி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டை சுற்றி உள்ள ஸ்பேஸை மட்டும் நீங்கள் வந்து சிசரால் கட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டை கட் பண்ணிக்கூடாது, அதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த குட்டி ப்ரொப்பலர்ஸ் நல்லா அது வந்து நல்லா அழகாகவே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சைடுமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து லைட்டாக ஒரு சைடு பார்த்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி மடக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்க்கு இந்த மாதிரி ஃபேன் இருந்தால் தான் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ இது மாதிரி ஒரு சைடு பார்த்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போட குட்டி ஃபேன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு ஊசி வந்து வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருந்துச்சா அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த நீடில் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அந்த கீழே பாட்டமில் ஒரு ரவுண்டாக இருக்கும், அதை மட்டும் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஊசியோட கீழே உள்ள பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பார்ட்டை வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டில் மூடியில் வந்து அதை அட்டாச் பண்ணணும். ஸோ ஒரு குட்டி பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கம்பியை ஹீட் பண்ணி கூட அந்த ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஊசியோட பாட்டம் பார்ட்டை வந்து ஸ்டிக் பண்ணி ஏதாச்சும் ஃபெவிகால் இல்லைனா ஏதாச்சும் ஃபெவிஸ்டிக் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அந்த நீடிலோட பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம கேபில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க எப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி மோட்ரு வேணும். டாய் மோட்ரு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து 12 வோல்ட் மோட்ரு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேனை வந்து இந்த மோட்டரில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபெவிக்விக் இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான கம் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபேன் சுற்றும் போது நமக்கு கீழே விடாமல் இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டில் கேப்பையும் அந்த மோட்டரையும் வந்து நம்ம இப்போது டேப் வச்சு சுற்றிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக டேப் வச்சு அந்த பாட்டில் மூடியும் இந்த குட்டி மோட்ரு ஃபேனையும் இருக்கிறத வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் மூடி வந்து பாட்டிலோட அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டேப் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த பாட்டில் மூடி வந்து நம்ம இப்போ இந்த பாட்டிலோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. இது ஒன்றுமே இல்லை, ஒரு சானிடைசர் ஸ்ப்ரேயர் தான். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்ப்ரே பண்ணும். நீங்கள் வந்து மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. இது தோணலாம், இதான் சானிடைசர் ஸ்ப்ரேவே இருக்கா, இதுக்கு தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு. பட் விஷயம் என்னென்னா, சானிடைசர் ஸ்ப்ரே விட இது ரொம்பவே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கை வச்சு யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணும். அந்த குட்டி ஃபேன் எதுக்கு வச்சுருக்கோன்னா, இப்போ நம்ம இந்த நீடிலேருந்து நமக்கு வந்து சானிடைசர் வரும். அண்ட் தென் அந்த குட்டி ஃபேன் வந்து அந்த சானிடைசர் ஸ்ப்ரே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய திங்ஸ் மேலே வந்து அது படுற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து குட்டி ஃபேன் செஞ்சு அதை மோட்டரில் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த குவாரண்டைனில் வந்து நிறைய பேர் அந்த அமேசான் அது இதுன்னு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது வீட்டுக்கு வந்தோடனே வந்து தயவு செஞ்சு போய் கை வச்சு எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணி அண்ட் தென் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள்.
இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி கேஜெட் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு நல்ல கேஜெட் வந்து இந்த மாதிரி பேண்டமிக்கான டைமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.